ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் இன் பைத்தான் இதை பற்றி தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஜென்ரலாக இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணணும்னா விண்டோஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் நோட் பேட் யூஸ் பண்ணலாம். அப்படி நோட் பேட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபைல் கண்டென்ட்லாம் ரைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணுவீங்க கரெக்டாக, சேவ் பட்டன் யூஸ் பண்ணி. இந்த ப்ராசஸையே நான் வந்து ஒரு ப்ரோக்ராமேட்டிக்காக பண்ணால் எப்படி இருக்கும்? எஸ், ப்ரோக்ராமேட்டிக்காக நம்ம வந்து ஒரு ஃபைலை வந்து ரீட் பண்ண போகிறோம், ரைட் பண்ண போகிறோம். இது வந்து இந்த கான்செப்ட் வந்து பைத்தானுக்கு மட்டும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாத்துக்குமே வந்து இருக்கும். அண்ட் இப்போ வந்து நம்ம பைத்தானில் இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பைத்தானில் ஓப்பன் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, ஜென்ரலாக நீங்கள் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணால் தான் அதுக்குள்ளே வந்து கண்டென்ட்டை ரீட் பண்ணவோ ரைட் பண்ணவோ முடியும் கரெக்டாக. அந்த மாதிரி ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் நம்ம ஓப்பன் ஃபங்க்ஷன். இந்த ஓப்பன் ஃபங்க்ஷனுக்கு 2 இன்புட் வந்து நம்ம கொடுப்போம், 2 பேராமீட்டர். என்னன்னா ஃபைல் நேம் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து மோட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து அந்த ஃபைலில் ரீட் பண்ண போகிறீங்களா ரைட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுறதா வந்து மோட். இதை பற்றி தான் வந்து நம்ம டீட்டெயில்டாக இப்போ பார்க்க போகிறோம். பைத்தானில் இப்போதைக்கு நம்ம வந்து 4 மோடை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா ரீட் மோட், ரைட் மோட், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வந்து வெறும் ஃபைலை கிரியேட் பண்ணோன்னா எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மோடை ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க. அண்ட் இதுவே எக்ஸிஸ்டிங்காக ஒரு கண்டென்ட் இருக்குது, அது கூட வந்து நான் அப்பன் பண்ணணும் அப்படின்னா, நியூ கண்டென்ட் அப்பன் பண்ணோன்னா அப்பன் மோடு வந்து யூஸ் பண்ணுவீங்க. இப்போ நான் ஃபைலுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். நான் இந்த ஓப்பன் ஃபங்க்ஷனில் வரதை வந்து இந்த ஃபைலில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நான் வந்து என்னோட ஃபைல் நேம் வந்து கொடுக்க போகிறேன் இங்கே. அதுக்கு முன்னாடி என்னோட ஃபோல்டரை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். என் ஃபோல்டரில் எந்த ஃபைலும் வந்து நியூவாக வந்து கிரியேட் ஆகலை. நான் இப்போதைக்கு வந்து data.txt சொல்லிட்டு என் ஃபைல் நேம் வந்து வைக்க போகிறேன். இதை வந்து நம்ம ரைட் மோடில் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ரைட் மோடு வந்து என்ன பண்ணுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபைல் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும். சப்போஸ் அந்த ஃபைல் இல்லைனா இதுவே வந்து ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணி விட்டுரும். அது மட்டும் இல்லாமல் ரைட் மோடில் தான் வந்து நீங்கள் ஒரு ஃபைலை வந்து ரைட் பண்ண முடியும், ஒரு ஃபைலில் வந்து கண்டென்ட் வந்து ரைட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து இந்த ஃபைலை ரைட் மோடில் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ரைட் மோடில் நான் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுன்னா, data.txt சொல்லிட்டு இந்த ஃபைல் வந்து என் ஃபோல்டரில் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணும். சப்போஸ் இந்த ஃபைல் வந்து என் ஃபோல்டரில் இல்லைனா அதே மாதிரி ஒரு நியூ ஃபைலை வந்து கிரியேட் பண்ணிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஃபைலை வந்து ரைட் பண்ணலாம். இப்போது எனக்கு வந்து இங்கே data.txt சொல்லிட்டு ஒரு ஃபைல் இல்லை. ஓகே, நான் ஜஸ்ட்டு வந்து இதை ஓப்பன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய டேட்டாவை வந்து ரைட் பண்ண போகிறேன். நீங்கள் ரைட் பண்ணும்போது நீங்கள் கொடுக்குற கண்டென்ட் வந்து ஸ்ட்ரிங். எஸ், எந்த டேட்டா டைப்பாக இருந்தாலும் ஸ்ட்ரிங்க்கு வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி தான் வந்து ரைட் பண்ண முடியும் ஒரு ஃபைலில். நீங்கள் ஆப்வியஸாக பைனரி ஃபைலை வந்து மேனிப்புலேட் பண்ணிங்கன்னா அதை வந்து நீங்கள் ரீட் பண்ணி ரைட் பண்ணிங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து பைனரியாக வந்து கன்வெர்ட் பண்ணுவீங்க. லேட்டராக வந்து அதை பற்றி பார்ப்போம். இப்போதைக்கு வந்து நார்மலாக வந்து ஒரு ஃபைலை எப்படி ரைட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, file.write, நான் வந்து மை நேம் இஸ் techjackie சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, ஸ்லாஷன் வந்து கொடுத்துருக்கு ஒரு நியூ லைனில் வந்து இது பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ நான் file.closeன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். நீங்கள் எப்படி ஓப்பன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணீங்களோ அதே மாதிரி க்ளோஸ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ண மறந்துட்டிங்கன்னா உங்கள் டேட்டா வந்து ப்ராப்பராக வந்து சில டைம்ஸ் வந்து ஃபைலை வந்து ரைட் ஆகாது. ஓகே, இப்போ நான் வந்து என் ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறேன். ஃபைல் ஆப்ரேஷன் சொல்லிட்டு ஃபைல் ஆப்ரேஷன்ஸ்.py. ஓகே, ரன் பண்ண உடனே எனக்கு வந்து data.txt சொல்லிட்டு ஒரு நியூ ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம வந்து நேவிகேட் பண்ணால் இங்கே பாருங்கள் நம்மளோட கண்டென்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துருச்சு. இப்போது இதையே வந்து எனக்கு ஒரு நியூ கண்டென்ட் வந்து ஆட் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட் நியூ கண்டென்ட் ஆட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து சப்போஸ் வந்து கொடுத்தீங்கன்னு வைங்களேன், மை நேம் இஸ் techjackie பதிலாக நான் ஜஸ்ட் திஸ் இஸ் பைத்தான் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்படி நான் கொடுத்தேன்னா எனக்கு ஆப்வியஸாக என்ன ஆகுனா, எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து அப்பண்ட் ஆகாது. அதுக்கு பதிலாக ரைட் மோட் என்ன பண்ணுன்னா, சப்போஸ் ஒருவேளை data.txt ஃபைல் வந்து இல்லாமல் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு நியூ ஃபைலை கிரியேட் பண்ணும். சப்போஸ் இருந்துச்சுன்னா இருக்கிற ஃபைலோட கண்டென்ட்டை வந்து டெலீட் பண்ணிடும். டெலீட் பண்ணிட்டு நம்ம கொடுக்குற நியூ கண்டென்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணி விட்டுரும். இப்போ இங்கே பாருங்களேன், நான் இதை மறுபடியும் வந்து என் ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது பழைய கண்டென்ட் வந்து எரேஸ் ஆயிடுச்சு, நியூ கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. பட் எனக்கு இப்படி ஆகக்கூடாது. எனக்கு வந்து நியூ கண்டென்ட் வந்து இந்த ஃபைலில் அப்பண்ட் ஆகணும். இதுக்கு நான் வந்து என்ன யூஸ் பண்ணலாம்னா அப்பன் மோடு வந்து யூஸ் பண்ணலாம். அப்பன் மோடு எதுக்கு யூஸ் ஆகுனா, ஆல்ரெடி ஒரு கண்டென்ட் வந்து ஃபைல் வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்குது, அதில் ஒரு கண்டென்ட் இருக்குது. அந்த கண்டென்ட்டோட என்னோட நியூ கண்டென்ட் வந்து அப்பன் பண்ணணும்னா என் அப்பன் மோடு வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஜஸ்ட் என் ஃபைலை வந்து காட்டுறேன். ஆல்ரெடி ஒரு கண்டென்ட் இருக்குது. நான் ஜஸ்ட் என் ஃபைலை வந்து ரன் பண்ணனா எனக்கு என்ன வரும்னா, ஒரு என் நியூ கண்டென்ட் வந்து அது கூட வந்து அப்பண்ட் ஆயிரும். இப்போ எனக்கு ரைட் பண்ண வேணாம்ப்பா, ரீடும் பண்ண வேணாம், ஜஸ்ட் வந்து எனக்கு ரீட் மட்டும் பண்ணணும். ஒரு ஃபைலை வந்து ரீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து ரீட் மோட் இருக்குது. நீங்கள் ரீட் மோட் யூஸ் பண்ணி வந்து ஒரு ஃபைலை வந்து ரீட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் கீழே டெலீட் பண்ணிட்டேன்.
இப்போ நீங்கள் வந்து நான் வந்து என் கண்டென்ட் வந்து கண்டென்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். கண்டென்ட் ஈக்குவல் டு ஃபைல் டாட் ரீட். ஜஸ்ட் இதே மாதிரி ரீட் பண்ணிட்டு நான் ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ என் கண்டென்ட் வேரியபிளை வந்து ஜஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். பிரிண்ட் கண்டென்ட். இப்போ நான் வந்து என் ப்ரோக்ராம் நார்மலாக ஆஸ் யூஷுவல் வந்து ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா அந்த கண்டென்ட் வந்து எனக்கு ஃபைலிருந்து எடுத்து நான் கண்டென்ட் வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டு அந்த கண்டென்ட் வந்து இங்கே எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. இந்த மாதிரி வெறும் ஒரு 3 to 4 லைன்ஸ்லேயே வந்து பைத்தான் யூஸ் பண்ணி என்னால் ஃபைலை வந்து ஈஸியாக வந்து மேனிபுலேட் பண்ண முடியும். இப்போ எனக்கு வந்து வெறும் ஒரு ஃபைல் மட்டும் கிரியேட் மட்டும் ஆகணும், நான் ரீடு பண்ண தேவையில்ல, ரைட்டு பண்ண தேவையில்லைனா நான் வந்து எக்ஸ் மோட் வந்து கொடுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு நியூ ஃபைல் வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து என்னென்னா வெறும் sample.txt சொல்லிட்டு இதை நான் வந்து வெறும் எக்ஸ் மோடு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்னா இந்த ஃபைல் வந்து என்ன ஆகும்னா ஜஸ்ட் எனக்கு வந்து கிரியேட் மட்டும் ஆகும், உள்ளே வந்து ரைட்டும் ஆகாது ரீடும் ஆகாது. இப்போ இங்கே பாருங்களேன், ஜஸ்ட் எனக்கு ஒரு ஃபைல் எம்டி ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணலாம். பைத்தானில் இப்போ நம்ம விச் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த விச் ஸ்டேட்மெண்ட் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த மாதிரி ஃபைல் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் விச் ஸ்டேட்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபைலை வந்து நான் கிரியேஷன் மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் ரீட் மோடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஜஸ்ட் நான் வந்து கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் என்னோட ஃபைல் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஃபைல் டாட் ரீட் யூஸ் பண்ணி. ஓகே, இப்போது இந்த 3 லைனையும் வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கங்க. இதையே வந்து நம்ம வித் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ரெப்ளிகேட் பண்ணுவோம். வித் இந்த மாதிரி வித் அப்படிங்கிற கீவேர்டு அடிச்சுட்டு உங்களோட ஓப்பன் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண போகிறீங்க. நான் ஜஸ்ட் ஃபார் ஈஸி பர்பஸ் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் ஆஸ் கொடுத்துட்டு ஆஸ் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட வேரியபிள் நேம் வந்து இங்கே டைப் பண்ணணும். நான் இந்த 3rd லைனில் என்னோட வேரியபிள் நேம் வந்து ஃபைல்னு வச்சுருக்கேன். அதே வேரியபிள் நேம் வந்து இங்கேயும் வந்து கொடுக்க போகிறேன் ஃபைல்னு சொல்லிட்டு. இந்த ஃபைல் அப்படிங்கிறது ஹேண்டில்னு கூட சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு கோலன் வச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் இன்டேஷன் பண்ணிடணும். இதுக்குள்ளே உங்கள் லாஜிக் வந்து நீங்கள் எழுதலாம். நீங்கள் ஃபைலை இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டை ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ப்ரீவியஸாக அந்த 4th லைனில் பண்ண மாதிரி இங்கே நான் வந்து ஒரு பஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். ஜஸ்ட் பஃப் ஈக்குவல் டு ஃபைல் டாட் ரீட். இப்போது இந்த 3, 4, 5 ஒன்று தான், இந்த 7, 8 லைனும் ஒன்று தான். பட் ஏன் வந்து நம்ம வித் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணணும்னா இது வந்து உங்கள் ஃபைலை ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் பண்ணிடும். இங்கே நீங்கள் வந்து மேனுவலாக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. சப்போஸ் இப்போ மல்டிபிள் ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, அப்போது வந்து நீங்கள் கரெக்டாக க்ளோஸ் பண்ணலன்னா உங்கள் ஃபைல் ஆப்ரேஷன் வந்து நடக்காது, இல்லைனா வந்து உங்கள் ஃபைல் வந்து கரெக்ட் ஆகும். பட் இந்த மாதிரி வித் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைல் ஆப்ரேஷன் நடந்ததுக்கப்புறம் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிடும். ஓகே, இப்போ நான் வந்து இதை பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். பிரிண்ட் கண்டென்ட். ஜஸ்ட் இதே மாதிரி இங்கேயும் வந்து நான் வித் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு பிரிண்ட் வந்து கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் பிரிண்ட் பஃப்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஜஸ்ட்டு வந்து நம்ம ஓப்பன் பண்ணுற ஃபைல் வந்து sample.txt கரெக்டாக. இந்த sample.txtயில் எந்த கண்டென்ட்டும் வந்து இல்லை, நான் சும்மா ஒரு டம்மி கண்டென்ட் வந்து வைக்க போகிறேன். திஸ் இஸ் டெமோ கண்டென்ட். ஓகே, இப்போ நம்ம ஃபைலை ரன் பண்ணி பார்க்கலாமா? ஜஸ்ட் நான் பைத்தான் 3 ஃபைல் operations.py. இப்போ எனக்கு ரெண்டுமே ஒரே ரிசல்ட்டை தான் வந்து கொடுத்துருக்கு. மோஸ்ட்லி இந்த வித் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் ஃபைல் க்ளோசிங் வந்து பார்த்துக்கும். உங்களுக்கு பைத்தான் சம்மந்தமான டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெக்ஜாக்கி டிஸ்கார்ட் சேனல் மட்டும் ஜாயின் பண்ணிடுங்க. இன்னும் நீங்கள் டெக்ஜாக்கியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.